சேலஞ்சு பண்ணுறோம்னு ஒரு விபரீத சேலஞ்சு எடுத்துட்டோம். 3 நாள் நோ நான்வெஜ், ஓன்லி வெஜ். முட்டை கூட திங்கக்கூடாதுன்ட்டாங்க. வெறும் காய்கறி இலை வலைய தின்னு பாருங்களேன், 3 பேரும் டெட் பாடி ஆகிற ரேஞ்சில் உட்காந்துருக்கேன். நடிக்க சொன்னால் ஓவராக நடிப்பீங்க, கண்ணை திறங்கடா, இன்ட்ரோவுக்கு கொஞ்சம் நடிங்கடா அப்படின்னா உண்மைக்கும் தூங்கிட்டாங்க பாருங்க. அதான் 3 நாளாக நான்வெஜ்ஜை சாப்பிட்டு முட்டியலை. ஐயோ எப்படா அந்த 3 நாள் முடியும்னு டைம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் அரை நாள் சாப்பிடலாம். அதான் இப்போ டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். சேலஞ்சு எப்போ 12 மணி அடிக்குதா குடு ஓடி போய் கடைக்கெல்லாம் நடந்து போகிறதுக்கு தெம்பு இல்லைங்க. சாப்பிட்டோம், 3 நாள் சாப்பிட்டோம். நான்வெஜ் அதெல்லாம் இல்லாததுனால அப்படியே சொங்கி போயிடுச்சு. எப்படா கம்ப்யூட்டரை திறந்து KFC எப்போ திறந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறோம். அதுவும் யூடியூப்பில் ரியாக்ஷன் பண்ணுவோன்னு 3 நாளாக திறந்தா இன்னைக்குன்னு பார்த்து தான் KFCயில் கோழி பறக்கிற மாதிரி அந்த கொக்கா கோலாவை ஊற்றுற மாதிரி எல்லாம் அட்டு போட்டு சாவடிக்கிறாங்க. 3 நாளாக வெயிட் பண்ணதுக்கு இன்றைக்கி ஒரு சரியான தீனி சாப்பிட போகிறோம். சரி 12 மணி ஆயிடுச்சு, போய் ஆர்டர் பண்ணலாமா? வாங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். காய்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். 3 டேஸுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட போகிறோம். அதுவும் எங்களுடைய ஃபேவரட் KFC. இன்னைக்கு ஒரு புடி KFC சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சா? அப்படி ஆமா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. போன கிறிஸ்மஸுக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஞாபகம். ஓ சரி வாங்க, இப்போ எப்படா டெலிவரி பாய் வருவார் பெல்ல அமுக்குவாருன்னு காத்து கொண்டிருக்கிறேன். ஆன்லைன்ல எல்லாம் பே பண்ணிட்டேங்க. இந்த சில்லறைக்காக எல்லாம் கீழே ஓட முடியாது, சில நேரம் சேஞ்ச் இல்லைன்றவாங்களா. சரி இருங்க அப்படின்ட்டு கீழே இறங்கி அவங்களோட போய் கடையில் மாற்றி கொடுப்போம். அப்படியெல்லாம் வர முடியாது சார், தொண்டையெல்லாம் கவுது. அதனால ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன். அவர் எப்போ ராசா ஐயா இருக்க ஃபோன் வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு வண்டி அனுப்பாடி பேசாத ஐயா, உன் குடும்பத்தோடலாம் அப்புறம் பேசிக்க. போது இந்த குடும்பத்துக்கு சோறு போடியா, சீக்கிரம் வாயா மாப்பிள்ள, சீக்கிரம் வாயா. இன்னும் டெலிவரி பிரதர் வரலை. ஆர்டர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. அந்த கேப்பில் மிஸ்டியையும் காணோம், இந்த இடத்துல இருந்த டைனிங் டேபிளையும் காணோம். எங்கடான்னு தேடுனா இன்னும் ஆர்டரே வரலை. அதுக்குள்ளே மிஸ்டி ப்ரிப்பேர். இங்கே பாருங்கள், அங்கே இருந்த டைனிங் டேபிளில் தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே போட்டு கப்பு சொம்புல ஜலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த நான்வெஜ் சாப்பிட்றது. தெரியல, அது சின்ன வயசுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டோம், அது இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சேலஞ்சு பண்ணலாமேன்னு பண்ணினதுக்கு முடியலை. அங்கே பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐயா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாதா கதிரையிலலாம் உட்கார மாட்டாராம், இந்த கேமிங் சேரில் உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன், ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிட போகிறேன்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், லைட்லாம் போட்டாச்சு. ஐயோ பார்த்து கண்ணு வலிக்குது. சார் எப்போ சார் வருவீங்க? இதில் கண்ணை வச்சு பார்த்து எனக்கு கண்ணு வலி வருது. ஐயோ நான் யாருக்காகவும் இப்படி காத்து கிடந்தது இல்லைங்க. ஒரு டெலிவரி அண்ணனுக்காக இப்படி புலம்ப விட்டாங்களே. எப்போ சார் வருவீங்க? இவர் என்ன கோழி மணக்குது ஆனால் ஆளை காணா அப்படிங்கிறாரு. சரி பெல்லு சத்தம் கேட்டோடனே நம்ம அதை போய் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இதில் உட்காந்து தான் உங்கள் கூட சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். முடியலை என்னால். அங்கே பாருங்களேன், அங்கே பாருங்க,
அவர் வருவார் ஒரு 5 மினிட்ஸில் வருவாருன்னு சொன்னால் இல்லை. அதெல்லாம் முடியாது. அதான் இந்த ரோட்டில் ஏதோ ஒரு 3 பேர் வந்தாங்க, எல்லாம் அந்த கொண்டு போயிட்டாங்க. பைக்கில் யாராவது இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு வந்தா அந்த வர்றாரு அவர் அனுப்பாருன்னு இந்த ஒருத்தர் வர்றாரு பாருங்க பைக்கில். நம்மளுக்கு உள்ளுக்கு வந்தாரு. அவரும் அந்த நாங்கள் ஆர்டர் பண்ண அந்த கம்பெனி தான். அவரும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணுறாரு. வர்றாரு, அம்மா பார்க்கும்போது 2 பேர் வர்றாங்களாம், அந்த கொண்டோக்கு போயிட்டாங்களாம். கடுப்பாகிறாரு. என்ன வேலை பார்க்குறாங்க, எதுக்கு சாட்டர்டே அதுவுமா எதுக்கு அந்த கொண்டோக்கு போகிறீங்க எல்லோரும், இங்கே வாங்க நாங்கள் 3 பேர் காத்துக்கிட்டு இருக்கோம்ல. மெப்பில் காட்டுது அவர் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த ஏரியாவில் வந்துட்டுருக்காரு. மெப்பில் காட்டுது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னடா பார்க்குறது, நான் பார்க்குறேன்டா அப்படின்ட்டு இவங்க நேராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வாசல் மேலே வழி மீது விழி வைத்து காத்திருக்கார், வருவாரா. இவருங்க மிஸ்டி வந்து ஃபேன் எல்லாம் எடுத்து வச்சு சாஸ் அதில் வரும், இருந்தாலும் பத்தாதான். சாஸ் பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பாருங்களேன் பேசிக்கிட்டு இருக்காங்க. காசு கட்டணும். அவன் அதில் உள்ள வந்தான், வேற யாருக்கும் வரானோ தெரியலையே. இப்போ வெள்ளை அடித்தா நமக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க 4-5 பேர் இந்த ஏரியாவில் தான் சுற்றுறாங்க. இப்போ நம்ம பெல்லு அடித்தா நமக்கு தான். அங்கேருந்து வாரான், அதுக்குள்ள போடா, அதுக்குள்ள இங்கேயும் வரல. ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகிறாரு. வர்றாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் மனுஷனா தெரியலையா, ஏன் இதுக்குள்ளே வரல, நாங்களும் காசு தானே கட்டுறோம், ஏன் வரல, இருங்கடா வருவாங்க. ஐயோ ஃபுட் பேண்டாவா அவருமா அவரா பிங்க் கலர் பாக்ஸா வேற கம்பெனி டெலிவரி டிரைவர் வந்தாலும் திட்டுறாங்க, என்ன சார் வரமாட்டேங்கிறீங்க, அச்சா புச்சா கேட்குறாங்க. லாலா மூலையும் சோறு குடிக்கிறேன். ஃபுட் பேண்டா தான். நம்ம போய் அந்த ஆப்பில் ஒருக்கா செக் பண்ணிட்டு வருவோம் வாங்க. எனி டைம் நவ் ஆல்மோஸ்ட் தேர். அப்போ வந்துட்டாங்க போல இருக்கே. எனி டைம் நவ் ஆல்மோஸ்ட் தேர்னு போட்டிருக்கு. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கணும். பெல் அடிக்குது பத்தியா சந்தோஷத்தை வேற எல்லாருக்கும். பாருங்க என்னன்னு மாற்றி கொண்டு வந்துட்டாரு. என்னங்க இது நமக்குன்னு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரே ஒரு கொக்கா கோலா கேன் இருக்குல்ல, அதை ஒரு பேக்கில் கட்டி இந்தாங்கன்றாரு. மிஸ்டி வந்து என்ன 3 பேருக்கு ஒரே ஒரு கொக்கா கோலா ஆர்டர் பண்ணால் எப்படி 10 அப்படின்னு வயிற்றுல அடிக்குது. இதை நம்பி நாங்கள் இன்றைக்கி சோறு ஆக்கலை, இன்றைக்கி சோறெல்லாம் திங்க முடியாது, இதுதான் திங்க போகிறோம்னு நான் வேறு கிட்டத்தட்ட 100 ரிங்கெட் பே பண்ணியிருக்கேன். எது ஒரு கேன் ஆஃப் கொக்கா சார், இதை நாங்கள் ஆர்டர் பண்ணல அப்படின்னோடனே ஐயோ சாரின்னு சிரிச்சுக்கிட்டு போகிறாரு. சார் உங்கள் நகைச்சுவையெல்லாம் அப்புறம் வச்சுக்கிங்க சார், பசிக்குது சார். இது வரைக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணவங்க இப்படி பண்ணதில்லை, அது ஏன் இன்னைக்கு இன்னும் பண்ணுறீங்க? அது ஏன் இன்னைக்கு இன்னும் பண்ணணும்? இது என்ன சார் இது நியாயம்? இப்போ அவர் மறுபடியும் லிஃப்ட்டை பிடிச்சி கீழே போய் அந்த பேக்கெட்டை மாற்றி வச்சுட்டு பெரிய பேக்கெட்டை தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்க அவர் சொல்கிறாரு, இவ கோழி மட்டும் வரலை, ரவுடிசம் பண்ணுவாட்டா, கலவரம் வெடிச்சு விடா, ரவுடிசம் பண்ணுடா. நம்மளும் கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுவோம். ரவுடிசம் பண்ணுடா எப்படி எனக்கு ஆத்திர அடங்க இல்லை. ரவுடிசம் பண்ணுடா, ரவுடிசம் பண்ணுடா. அவனை பிடிக்கிறேன், அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். நான் என்னன்னா பெருசா சொன்னாரு, இத்தனோட்ல வந்திருக்கேன். மிஸ்டி என்னைய பார்த்து முறைக்குது.
1/2 மணி நேரமா பசியில காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பேக் தான் வந்திருக்கு. என்ன விளையாடுறியா? மிஸ்டி என்ன முறைச்சதை பார்த்து அவர் பயந்துட்டாரு. மேடம் மேடம் வெயிட் பண்ணுங்க மேடம் பேரை பார்க்குறாரு. உங்கள் பேர் சொரிமுத்து இல்லையா? இல்லைங்க, என் பேர் வேறங்க. என் பேர் பூனைமணிங்க. என்ன? ஐயோ, பூனைமணியோட ஆர்டர் கீழே இருக்கு, நான் எடுத்து வர்றேன்ட்டு ஓடுறேன். அவர் இப்படி பேக்கை கொடுக்குறாரு, மிஸ்டி வாங்க மாட்டேங்குது. அவர் யோசிக்கிறார், ஏன் வாங்க மாட்டேங்கன்னு. என் பேர் பூனைமணி, திஸ் இஸ் நாட் மை ஆர்டர். அப்போனே ஓடுறாரு பாருங்க. கதவை மூடுங்கடா யாரோ. ஜூஸ் இருக்கும். இருங்க, 2 பேரும் வச்சுக்கோங்க. அதை ஒருத்தன் வச்சுக்க, இதை ஒருத்தன் பிடிச்சி நடுவில் வச்சுக்க. ஒருத்தன் நீ நடுவுக்கு வா, நீ அந்த பக்கம் போ. நீ இந்த தாத்தா தெரியுற மாதிரி பிடிச்சிக்க. சிரிக்கிற எல்லாரும். எங்க தம்ப்நெயிலுக்கு ஒரு போட்டோ எடுப்போம், சிரிக்கிறானா மிஸ்டி இதை கையில் வச்சுக்கிட்டு சிரிக்க. சத்தம் வராமல் சிரிக்கணும். தம்ப்நெயிலுக்கு போட்டோ ரெடியா? சிரிங்க. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ வந்து அன்பேக் பண்ணி அடுக்கிடுவோம், அப்புறம் உள்ள தள்ளலாம். ரெடியா? ஸ்டார்ட். கை தட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன இது? ஓ, சீசி வேஜஸ். டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டு பார்த்தீங்களா? எடுத்து நக்கிருக்கு. நாங்கள் வந்து 9 பீஸ் பக்கெட் தான் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா? அது 8 பீஸ் அவருக்கா, ஒன்றை நீங்கள் பிடிச்ச பஞ்சாதி அடிச்சுக்காம பிரித்து தின்னுங்க. நாங்கள் பர்கரெல்லாம் ஒன்றும் ஆர்டர் பண்ணல, ஏன்னா பர்கரெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு அந்த பசி அடங்காது. ஜஸ்ட்டு சிக்கன் தான், நல்லா சதை சிக்கன். ஆளுக்கு 3 பீஸு, 9 பீஸ் வந்திருக்கு. ஸோ ஆளுக்கு 3 பீஸை எடுத்து பிரித்து மேஞ்சிட வேண்டியது தான். ஸோ திறந்து வைங்க இதெல்லாம். இதில் அம்மாவுக்கு பிடிச்சது வந்து 2மே பிடிக்கும், ஆனால் ரொம்ப பிடிச்சது கோல்ஸ்லோ. எனக்கு பிடிச்சது இந்த ஐட்டம், இந்த மேஷ் பொட்டேட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. எஸ், இதை திறங்க. எல்லாத்தையும் பெருசாகவே வாங்கிட்டோம். ஸோ இதில் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் இது நாங்கள் எடுப்போம். அதுதான் எங்களுடைய சம்பிரதாயம். சரி, சிக்கன் எடுத்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இதில் யாருக்கு எது போகுதுன்னு தெரியாது, சும்மா ரெண்டமாக வைப்போம். ஏக்கு இன்னும் எனக்கு மட்டும் குட்டியாக வருது. இல்லை டோக்கு, இவனுக்கு பெருசாக போகுதே. தீக்கு. இப்போ ஆளுக்கு ஒரு கால் வைப்போமா? ஏக்கு தோக்கு. காலை தானுமே, காலு தீக்கு. கொஞ்சம் சதத்துண்டாரு எனக்கு வச்சுக்கிட்டேன். ஏக்கு தோக்கு தீக்கு. பார்த்தீங்களா, காலி பண்ணிட்டோம். ஸோ ஏக்கு தோக்கு தீக்கு, ஏக்கு தோக்கு தீக்கு, ஏக்கு தோக்கு தீக்கு. ஆளுக்கு தீக்கு பீஸ், ஆளுக்கு தீக்கு பீஸு வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒரு வாய் இதில் எடுத்துருங்க. சம்பிரதாயத்தை முடிங்க முதல்ல. அங்கே பாஸ் பண்ண அப்படியே பாசிங். இப்போ இதில் ஒன்று பெரிய வாய் பாசிங். இப்போ நம்ம டர்ன். நம்மளும் போய் முதல் உட்காந்துருவோம்.
பிடிக்கும் இதான். இது சம்பிரதாயம் பாரு அது பாரு, நாங்கள் சாஸ் பேக்கெட்லாம் அதை வெட்டி நசுக்கிட்டு இருக்க டைம் இல்லை, அதனால் இதை வச்சு சாப்பிட்றோன்னு சாஸ் போட்டு தனியாக வாங்கிட்டோம். வாங்கும்போது நிறையா இருந்தது, பங்கு பிரித்து வச்சோடனே கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. சரி, இப்போது இந்த சீஸி வெஜ்ஜஸ் மஞ்சள் கலரில் ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் சாப்பிட்டது வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜு தான். இப்போயுமே நாங்கள் இன்னும் நான்வெஜ்ஜில் கை வைக்கல, இப்போ தான் வைக்க போகிறோம். ரெடியா? இனி பேச்சு கிடையாது, வீச்சு தான். அட்டாக்! சிக்கன் எடுத்து நான் நினைச்சேன் அப்படியே இந்த பொட்டேட்டோ அதில் தொட்டு வேற மாதிரி. நடுவில் கோக்கும் குடிக்கணும். நாட் குட் ஃபார் ஹெல்த், பட் 3 days காஞ்சதுக்கு வேற வழி இல்லை. மைக்கில் வச்சு கொண்டு வந்திருக்காரு, கூல் இல்லை, சில்லாக இருந்தால் நல்லா இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, எடுக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம அவ்வளோ பரவாயில்ல, டைம் இல்லை இருக்கலாம். நாங்கள் ஆக்சுவலி KFCக்கு போய் உட்காந்து இதோட கட்டிட்டு வருவோம்னு தான் பிளான். டைம் ஆக பசி ஏறினோடனே வெளியே போனால் இப்படி டீசெண்டாலாம் சாப்பிடணும். அங்கே எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நைட்டாக வாயில் வடாமல் அப்படின்ட்டு வரணும். அப்படிலாம் நடிக்க முடியாது. உள்ள எடுத்தோமா ராஜ்கிரண் மாதிரி கட்டிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு வீடு தான் சரி. மேடம் பூந்தக்கச்சின் நான் செகண்ட் பீஸுக்கு போயிட்டேன். இப்போ யாருக்கு எவ்வளோ பசி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு இது சாப்பிடணுங்கிறதுக்காக நாங்கள் டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். எல்லாம் வந்து வயசான பாடியாக ஒரு 11 மணிக்கு எல்லாருக்கும் என்ன ஆடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆட்டம் இல்லை தம்பி நடுக்க. எங்கள் பெல்கனியில் இருந்து பார்த்தா இங்கே ஒரு KFC இருக்குது, 24 hours KFC, ரொம்ப பக்கம். நினச்சா அடிக்கடி சாப்பிட்லாம். பட் எங்களுக்கு KFC ரொம்ப பிடிக்கும். அது நமக்கு போர் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் எப்போயாவது தான் வெயிட் பண்ணி தான் அது சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். கடைக்கு போனால் டீசெண்டாக சாப்பிடணும், அந்த முள்ளெல்லாம் பார்த்து கவலைப்படுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பக்கங்கிறனால நடந்து தான் வருவோம். நடந்து வந்து மூத்தெல்லாம் கழுவிட்டு உடுப்பெல்லாம் மாற்றி வாங்க சார். இப்போ சாப்பிட்ட உடனே ஒரு மயக்கம் வரும். இந்த சாப்பிட்ட உடனே மயங்கிறதுக்கு சாப்பிட்ட உடனே போய் படுக்கணும். அதுக்கு அங்கிருந்து நடந்து வந்தா திருப்பி ஒரு 9 மணி இன்னைக்கு சோறா ஆக்கியிருக்கலாமோ, இதை விட மட்டனை வாங்கி 30 வழியாக மட்டன். ஓகேயா 160 வள்ளிக்கு நீ 30 வழியோட முடிச்சிருக்கான். மிஸ்டி கேட்குது, இது சாப்பாட்டுக்கு முன்னுக்கு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அடி பாடி. இவ்வளோ நம்ப முடியாதுங்க. சில வேளை வாங்கினா சாப்பிட மாட்டா, சில வேளை வாங்கினா தெரியாது, மற்றவங்களுக்கு வைக்க மாட்டா. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். எப்பயுமே எதாக இருந்தாலும் KFCன்னு இல்லை, மற்றவர் பசிக்க விட்டு சாப்பிட்டா அது உப்பே இல்லைன்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்பா 3 நாள் வெஜ்ஜா சாப்பிட்டு என்னதான் இருந்தாலும் அந்த சாப்பாடுன்றப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே அப்பாடா ஆண்டு வரும். இப்போ நிறையா வாங்கணும் பிரித்தோடனே கொஞ்சம் ஆயிடுச்சின்னு சொன்னோம்ல பாருங்க. இப்போ 3 பேரும் 2 கோழியை ஃபுல்லாக சாப்பிட்டோம். இன்னொரு கோழி பிளேட்டில் இருக்கும்போது அப்புறம் முடி சாப்பிடுவோமா? அதான் சாப்பாட்டோட பவர். போதும்னு சொல்கிறது இதை மட்டும்தான். மற்ற எதை கொடுத்தாலும் பத்தலைன்னு கொஞ்ச நேரத்துல போச்சு. ஆனால் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே போய் கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வந்தீங்கன்னா என்ன சார் முதல்ல இருந்து பசிக்குது. இதை சுருட்டி வச்சுட்டு அந்த நேரம் ஆகிடும். இப்போ அம்மா மிஸ்டர் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட சிக்கனை வச்சுட்டு அப்புறம் ஏர் ஃப்ரையர் இருக்குல்ல, நாங்கள் அதில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க. நமக்கெல்லாம் இல்லை, நான் பிச்சுட்டேன். ஸோ நான் இதை முடிச்சுட்டு தான் விட போகிறேன். எனிவேஸ் அடக்கி வச்சுருந்தேன் அந்த நான்வெஜ் ஏர்ஜை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினைப்பீங்க என்ன ஒரு பீஸு கண்ணில் காட்டுவீங்கடா ஷேர் பண்ணுனவங்கிற மனசாட்சி எல்லாமே. சாரி, டிஜிட்டலாக அவங்க கூட சாப்பிட்ருக்கோம். இது மாதிரி நாளைக்கு வேற ஒரு vlogல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Drumstick Family signing off. Take care. Bye.